ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஆந்திராஸ் மருமகள். ஸோ நான் உங்கள் கல்பனா அண்ட் நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தா என் பேர் வந்து கல்பனா. நான் வந்து ஆந்திரா மருமகள்ன்ட்டு ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் வந்து வீடியோஸ் ஒரு 10 வீடியோஸ் கிட்ட போட்டிருப்பேன். கொஞ்சம் பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்னோட வெள்ளி பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். வரலட்சுமி அன்னைக்கு வந்து என்னால் வந்து பூஜை பண்ண முடியல. ஸோ அதனால வந்து நான் லாஸ்ட் வீக்கு வந்து வரலட்சுமி நோம்பு வந்து பண்ணலான்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு பங்காக தான் இன்றைக்கி வந்து வெள்ளி சாமானெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 வந்து இந்த வருஷத்தில் வாங்கினது இருக்குது, புது ஐட்டம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு, என்னடா இப்படி வெள்ளி சாமானெல்லாம் காட்டுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு பொருள் வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படி காசு சேவிச்சு வாங்கின பொருள் தான் இதெல்லாம். கொஞ்சம் வந்து எங்கள் அம்மா அவங்க வந்து கல்யாணப்போ எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் சேவ் பண்ணி ஒரு பொருளாக வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு டைப் ஆஃப் மோட்டிவேஷனாக இருக்கும்ன்ட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து பூஜையில் நான் எந்தெந்த பொருள் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அக்கேஷ்னலி எந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணுவேன்றதை உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து பூஜைக்கு ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணுற பொருள். இதில் வந்து இந்த பிளேட் வந்து சாமி படங்கள் எல்லாம் வைக்கிறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பிளேட்டில் வந்து பெருமாள், இது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 to 160 கிராம்ஸ் இருக்குங்க. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்கிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 80 டச் தான் இது. இந்த ஷேப் வந்து நல்லா பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து இந்த கர்வ்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா, அதனால் வாங்கிட்டேன். பட் ஒருவேளை நீங்கள் க்ளீனிங் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கணும்னா இந்த மாதிரியெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா பிளாக் எல்லாம் நிறையா இங்கே பதிஞ்சிடும். இந்த பக்கம் பாருங்கள், பின்னாடியும் இங்கே இது ரொம்ப டைம் எடுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்காக. இது வந்து ஆன்டிக்கில் பெருமாள். ஸோ இந்த பெருமாள் வந்து நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்குற அன்னைக்கு பெருமாள் வந்து பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக அப்படியே ஃபுல்லாக முழுசாக இருப்பார். 2D 3D வரும்ல, அதில் வந்து இது 3D. ஏன்னா 3Dனா ஃபுல்லாக இருப்பாங்க. சாமியை பாருங்க, பின்னாடி கூட அப்படியே அவரோட வஸ்திரம், ஹேரு, கிரீடம், அப்படி சங்கு சக்கரம் அப்படின்ட்டு எவ்ரி ஒரு இதுவும் டீட்டெயிலிங்காக இருக்கும். இங்கே பாருங்க, கருடர் கூட அப்படியே இருக்காரு, சங்கு சக்கரம் எல்லாம் வந்து சூப்பராக பதிஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மனும் ஆன்டிக் 92.5 சில்வர். இதெல்லாம் ஆன்டிக் விக்கிரகங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு 92.5 சில்வர். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. லக்ஷ்மி அம்மனும் இது அதே மாதிரி தான். கீழே வந்து தாமரையில் உட்கார்ந்து இருக்கிற லக்ஷ்மி அம்மன். ஸோ எவ்ரி டீட்டெயிலிங்காக இருக்கும். பின்னாடி ஹேர் பாருங்க, புடவையோட அந்த மடிப்பு எல்லாமே தாமரை பூவில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இந்த லக்ஷ்மி அம்மனோட விக்கிரகம் இருந்தது. ஸோ அந்த விக்கிரகத்துக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி பெருமாள் முன்னாடி வைக்கும்போது கரெக்டாக ஹைட் இருக்கிற மாதிரி வந்து எடுத்துருது. இது வந்து இன்னொரு சின்ன பிளேட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து இது ஒரு 100 கிராம்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கிறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்காக கரெக்டாக சைஸ் இருந்தது, அதனால இந்த பிளேட் வாங்கினேன். இதுக்கு கீழே பாருங்கள் லெக்ஸ் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் லெக்ஸ் இருக்கும். சேம் மாடலில் தான் சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. இது வந்து குங்குமம் மஞ்சள் வச்சுக்கிறதுக்காக ஒரு கிண்ணம். இது வந்து ஒரு பாட் ஷேப்பில் இருக்குது பாருங்களேன். கீழே வந்து லெக்ஸுக்காக வந்து இங்கே என்னது ஸ்வான்ஸு என்ன சொல்லுவாங்க, இது ஸ்வான். ஸோ அந்த ஸ்வான்ஸ் வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வந்து 92.5 சில்வர். ஸோ ஆன்டிக் கிண்ணம் இல்லையா, அதனால வந்து இப்படி இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு வந்து ஒரு பாட் ஷேப்பில் இருக்குது, ஒரு அண்டா மாதிரி, குண்டா மாதிரி. ஸோ இது ஒன்று. அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நம்ம
நக்ஷி ஒர்க்கில் தான் எடுத்திருக்கேங்க. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு 120 130 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. இதெல்லாம் வந்து கீழேங்க நக்ஷி ஒர்க் வந்துட்டு பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, ரொம்ப இங்கே வந்து நம்மளுக்கு பாருங்க எவ்வளோ அகலமாக இருக்குன்ட்டு, இவ்வளோ அகலமாக இருக்குது லக்ஷ்மி அம்மன் விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கும்போது என்னன்னா இங்கே இருக்கும் இல்லையா, இதை வந்து கவுண்ட் பண்ணி தான் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்களும் அதே மாதிரி தான் ஆச்சாரியா அவங்கெல்லாம் பார்த்து தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து ஒரு வாட்டி ஏதாவது மிஸ் ஆகலாம், அதனால வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள, ஸோ அந்த மாதிரி வரணும். ஸோ உள்ளே இருந்து ஆரம்பித்து உள்ளே வர மாதிரி முடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இது வந்து என்னென்னா நம்மளுக்கு இங்கே காமாட்சி அம்மன் எப்படி தெரியுறாங்களோ அதே மாதிரி பின்னாடி கூட காமாட்சி அம்மன் இருப்பாங்க. ஒரு விளக்குக்கு என்னென்னா பின்னாடி வந்து நார்மலாக அதோட இந்த பக்கம் இருக்கிற அம்மனோட இது மட்டும்தான் இருக்கும், என்ன இம்ப்ரெஷன் மட்டும்தான் இருக்கும், அச்சு மட்டும்தான் இருக்கும், பின்னாடி இருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து நான் வாங்கியிருக்கிறதுல வந்து ஃப்ரண்ட்லேயும் அம்மன் வந்து எம்போஸ் ஆகிருப்பாங்க, பின்னாடியும் அம்மன் வந்து எம்போஸ் ஆகிருப்பாங்க. இது இந்த இது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த விளக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியாக இருக்குது. எங்கள் நக்ஷி ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்திருந்தேன். இந்த தட்டில் வச்சா கரெக்டாக இருக்கும் நம்ம அளவுக்கு. வந்துட்டு இது வந்து படித்த மாதிரி இதுவும் வந்து நம்மளுக்கு 92.5 சில்வர் ஆன்டிக்கில் தான் டாடி வச்சுட்டு. ஸோ இது வந்து பிடி சொல்லுவாங்க. இதில் வந்து அம்மன் இருக்கிற மாதிரி தான் நானும் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட என்னது பெருமாளோட நாமம் சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி இருந்தது. அதை வந்து மாற்றிட்டு நான் வந்து ஆன்டிக்கில் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து அம்மன் வந்து எம்போஸ் ஆகிருப்பாங்க 92.5 சில்வரில். இந்த சின்ன சைஸ் தான் எனக்கு வாங்க முடிஞ்சது, அதனால இது வாங்கியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா அரிசி போட்டு அன்னபூரணி அம்மாவை வைக்கலாம், இல்லைன்னா காயின்ஸ் இருக்கும்ல வெள்ளி காயின்ஸோ இல்லை தங்க காயின்ஸோ அந்த மாதிரி காயின்ஸும் போட்டு வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து சாமியோட இது வந்து கொடுத்துருந்தாங்க கோயிலில், ஸோ அது வந்து வச்சுருப்பேன் பூஜை அறையில். ஸோ இது வந்து மணி என்ன சொல்லுவாங்க, சவுண்டெல்லாம் நல்லா கேட்கும். இது வந்து இருக்கிற மாதிரி இருக்கிற மணி வந்து வாங்கியிருக்கேன். இதில் டிசைன் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு நக்ஷி ஒர்க் மாதிரி ஆன்டிக்லேயே. ஏன்னா நார்மல் வெள்ளியை வந்து நம்ம ரீசேல் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சில்வர் கழிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 70%, 75 டச் தான், அந்த மாதிரி ஒரு 7%, 5% வரைக்கும் எடுத்துருவாங்க ரிட்டர்ன் வேல்யூவில் கொடுக்கும்போது. அதனால 92.5 எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் வாங்கும்போது கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கும் ப்ரைஸு. ஆனால் ரிட்டர்ன் வேல்யூ வந்து எப்படியும் விலை வந்து ஏறிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 90% கிட்ட நம்ம ரிட்டர்ன் வேல்யூ எடுக்கலாம். அதனால மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்குறதுல ஆன்டிக்காவே வாங்குறது. ஸோ ஆன்டிக்காவோ இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா கட்டியாக இருக்கிற மாதிரி 92.5 பியூர் சில்வராக இருக்கிற மாதிரி வாங்கினோன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வேல்யூ கூட நல்லா இருக்கும், ப்ரைஸ் ஏறுது இல்லையா. அதனால இது வந்து ஆன்டிக்கில் குங்குமச்சிமில், ஸோ கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும்ன்ட்டு நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஆனால் இதுவும் நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். இதில் பாருங்கள் அப்படியே டிசைன் வந்து பூ, அதே மாதிரி அதோட வளைஞ்சி வந்திருக்கிற மாதிரி இலை, அந்த மாதிரி காம்பு, அப்படி ஒரு டிசைனில் வந்திருக்கு. மேலே மூடி வந்து நார்மலாக ஒரு கோவிலோட இது இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. இதுவும் ஆன்டிக் தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப பளிச்சுன்னு தேய்க்கணும் அப்படின்றது கிடையாது, ஏன்னா ஆன்டிக் இல்லையா. ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் அப்படி பிளாக்கிஷாக தான் இருக்கும். இதோட பெருமாளோட இது இம்ப்ரெஷன் இருந்துட்டு பின்னாடி வந்து நம்ம அகர்பத்தி ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம். இது ஒரு சின்னது ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெருமாள் இருக்கிற மாதிரி சாமி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வாட்டி அகர்பத்தியை வைப்பேன், இல்லைன்னா ஒரு வாட்டி வைக்க மாட்டேன். 5 முகம் விளக்கு தான் எடுத்துருந்தேன். ஏன்னா நடுவில் திரி வைக்கிற மாதிரி இருக்கிற விளக்கு ஏதாவது எடுத்தோன்னு நினச்சிக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து நான் இந்த 5 முகம் விளக்கு தான் எடுத்திருக்கேன். இது வந்து என்கிட்ட 3 சைஸஸில் இருக்குது. இப்போ வந்து இது வந்து நார்மல் சைஸு,
க்ளீனிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரெகுலராக நம்ம பூஜை அறையில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கட்டும்ன்ட்டு தான் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட இந்த 5 முகம் கூட இல்லாமல் வெறும் ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விளக்கு இருந்தது. ஆனால் இது கொஞ்சம் மாடல் வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்குது, அதனால் வந்து இதே மாதிரி 3 சைஸு எடுத்திருக்கேன். இது வந்து நடு சைஸு, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து இது, அதுலேயே இது கொஞ்சம் பெரிய சைஸு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கினது இது. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன சைஸு, ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சைஸில் தான் வாங்க முடிஞ்சது. ஸோ இதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் பெரிய சைஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸுன்ட்டு 3 செட்டு வந்து வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து 5 முகம் விளக்கு தான். இதில் வந்து திரி போடுறதுக்கு கொஞ்சம் இங்கே கார்னரில் இந்த 5 முகத்தில் திரி போட்டாலும் கொஞ்சம் என்னென்னா இதெல்லாம் ரொம்ப பிளாக் ஆகிடும்ன்ட்டு நான் இந்த விக் ஹோல்டர் சொல்லுவாங்க, இது நடுவில் வந்து நம்ம விளக்கு ஏற்றுறப்போ இதில் வந்து திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நான் காமாட்சி அம்மன் விளக்குக்கும் இதே மாதிரி தான் இந்த விக் ஹோல்டர் வச்சு தான் விளக்கு ஏற்றுவேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு க்ளீனிங் ஈஸியாக இருக்கும். அதுவே இதுக்கே கொடுத்துருந்தாங்கன்னா வந்து கொஞ்சம் க்ளீனிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த விக் ஹோல்டர் யூஸ் பண்ணி நடுவில் திரி வச்சு தான் தீபத்தை ஏற்றுவேன். அதுக்கப்புறம் வந்து பிளேட்டு, இதில் எதுவும் டிசைனே கிடையாது, பிளெயின் பிளேட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து விளக்கு வைக்கிறதுக்கு, குத்து விளக்கு வைக்கிறதுக்கு, இல்லைன்னா சாமி விக்கிரகங்கள் வைக்கிறதுக்காக இந்த பிளேட் வந்து ஒரு 2 மாடல் எடுத்திருக்கேன். விக்கிரகம் வைப்பேன், இல்லைன்னா ஒரு வாட்டி எது வைக்க முடியுமோ, குத்து விளக்கு வைக்க முடியும்னா குத்து விளக்கு வைப்பேன். அந்த மாதிரி ஒரு 2 பிளேட் வந்து வாங்கியிருக்கேன். இந்த சின்ன விளக்கு கீழே வைக்கிறதுக்காக இந்த சின்ன பிளேட் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கட்டிமாக இருக்கும். இந்த மாடலில் தாம்பாளம் பிளேட் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக வரும். அதனால் வந்து ஒரு பிளேட்டு நம்மளுக்கு இப்போ இருக்கிற விலைக்கு என்னென்னா 3000 4000 கிட்ட, 3000 ரூபாய் 4000 ரூபாய் கிட்ட வருது. இது வந்து இதை வெயிட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், தாம்பாளம் தட்டு மாதிரி. இது 2 பிளேட்டு. ஃபஸ்ட்டு இந்த சின்ன விளக்கு வாங்கும்போது இதுதான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக வந்து வெயிட் அதிகமாக இருந்தால் நம்மளால் வாங்க முடியலன்ட்டு கொஞ்சம் ரவுண்ட்லேயே பிளெயினாகவே வாங்கியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ்க்காக தான் பிளெயினாக. இது ஒரு 2 பிளேட்டு. இது வந்து விநாயகர் வைக்கிறதுக்காகன்ட்டு ஒன்று வந்து விநாயகருக்காக ஒன்று, இந்த பிடி வைக்கிறதுக்காக ஒன்றுன்னு. இதுவும் வந்து நம்மளுக்கு தாம்பாளம் தட்டு இப்போ சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் வரும். இதுவும் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். 18 கிராம்ஸ் 19 கிராம்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட. 19 கிராம்ஸ்னால் எனக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபாய் கிட்ட வந்துடுச்சு. இது 2500 3000 ஆச்சு. இதில் வந்து நம்மளுக்கு கோலம் போட்டிருக்காங்க, நம்ம அந்த பேரெல்லாம் எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து கோலத்தையே போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்தது. சின்னதாக வந்து இது ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி இந்த பிடி வைக்கிறதுக்காக. அதே மாதிரி பிளெயின் பிளேட் ஒன்று வாங்கியிருக்கேன், ஏன்னா விநாயகர் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பிளெயின் பிளேட்டு. ஸோ விநாயகர்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இதுவும் பாருங்கள் விநாயகர் வந்து வாங்கியிருக்கேன் விநாயகரை. ஸோ எனக்கு வந்து இந்த விக்கிரகம் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, கெட்டிமாக எடுத்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்வையாகவும் இருக்கும். பாருங்கள் பின்னாடி அவரோட கிரீடம், அப்படியே அவரோட வேஷ்டி, அந்த துணி இருக்கும் இல்லையா, அது கூட அப்படியே பதஞ்சு இருக்குது. இதில் டிசைன் வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. பாருங்கள் பிள்ளையார் விக்கிரகம் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நிறைய மாடல்ஸ் இருந்தது. அவர் வந்து மனை மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, இல்லைன்னா சிம்ஹாசனம் மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. இது வந்து ஒரு டைப் ஆஃப் மனை தான் சொல்லலாம். ரவுண்டாக மனை இருந்துட்டு அதில் பிள்ளையார் இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து எங்கள் கசின் வீட்டில் வாங்கினா, அதுக்கப்புறம் எனக்கு பார்த்த உடனே அதே மாடல் வாங்கணுன்னு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அழகாக இருக்காங்க விநாயகர் இதில் பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால வந்து இந்த விநாயகர் கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிராம் கிட்ட இருக்குது. அப்படியே பசுவும் கண்ணுக்குட்டியும், ஸோ கோமாதாவும் கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரி வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால வந்து நான்
ஸ்டார்டிங் ஒரு விக்கிரகமாக வாங்கும்போது என்னன்னா இது ஃபர்ஸ்ட் விக்கிரகத்தை தான் வாங்கிட்டு இருந்தேன். லக்ஷ்மி தேவி அம்மனுக்கு பிறகு நான் கோமாதாவும் கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இங்கே கீழே வந்து ஸ்டாண்டோட இருக்கு. இப்போ வர்றதெல்லாம் ஸ்டாண்ட் இல்லாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அப்போ நான் வாங்கும்போது என்னன்னா இந்த மாதிரி மன மேலே நிற்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கோமாதா வந்து கண்ணுக்குட்டியை பார்க்குற மாதிரி ஃபேஸ் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நான் இந்த மாதிரி மாடல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே கோமாதா மேலே எல்லாம் வாங்க சொல்லுவாங்களா, நான் வாங்கினதுல வந்து அஷ்டலக்ஷ்மி அம்மன் முகம் அப்படியே இருக்கும். எல்லாமே முழுசாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் 4 அம்மன், இந்த பக்கம் 4 அம்மன் உட்காந்துட்டு இருப்பாங்க. இது நான் கிளீனிங் பண்ணுறப்போ என்னன்னா கொஞ்சம் ரொம்ப க்ளீன் பண்ணிட்டேன்னா அதனால வெள்ளையாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் பிளாக்கிஷ் ஆன்டிக் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இது வந்து கோமாதா. எனக்கு அன்னபூரணி அம்மாவை வந்து அந்த பிடியில் வைக்கிறத விட இது வந்து பழைய காலத்தில் அந்த என்ன சொல்லுவாங்க, இதோட பேர் எனக்கு தெரியல. ஆனால் எங்களை தெலுங்கில் வந்து புட்டை சொல்லுவாங்க, புட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புட்டையில் வந்து அப்போல்லாம் நம்ம பாட்டி அவங்கெல்லாம் இருக்கும்போது என்னன்னா இதில் தான் அரிசி கொட்டி வைப்பாங்க. இது என்னது நெல் அதெல்லாம் எடுக்கும்போது என்னன்னா அளவு எடுக்கிறதுக்கும் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய புட்டையெல்லாம் வச்சுருந்தா இதில் வந்து அரிசியும் நெல்லும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா அன்னபூரணி அம்மாவை வைக்கிறதுக்காக இந்த புட்டை வந்து வாங்கியிருக்கேன். இது தமிழ் என்ன தான் சொல்லுங்க. இது பாருங்க, அப்படியே இது வந்து என்னது, அது ஏதோ இதுல வந்து பின்னி இருப்பாங்க. அந்த இது மாடல் கூட அப்படியே இருக்கு பாருங்க, வெள்ளியில. ஸோ ஷார்ப்பாக இருந்துட்டு இந்த மாதிரி அப்படியே பின்னி இருக்கிற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இது வந்து அன்னபூரணி அம்மாவை வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அன்னபூர்ணி அம்மாவை பார்க்கலாம். அன்னபூர்ணி அம்மா வந்து கெட்டியில தான் எடுத்திருக்கேன். ஆனால் இது ஆன்டிக் கிடையாது, நார்மல் அம்மன் அன்னபூர்ணி அம்மன். ஸோ அந்த புட்டையில கரெக்டாக பத்திர மாதிரி இருக்கிற சைஸ் தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து கிண்ணம் வச்சிருப்பாங்க, கரண்டி வச்சிருப்பாங்க. அன்னபூரணி அம்மா கட்டிமாக கீழெல்லாம் ஹாலோவாக இருக்காது, முழுசாக இருக்கும். பின்னாடி அவங்க ஜடையும் பாருங்களேன், ஜடையும் அந்த பிளவுஸ் டிசைன் கூட டீட்டெயிலிங்காக எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுல வந்து இந்த மாதிரி ஒரு தெரியுது போல் உங்களுக்கு. ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க அன்னபூரணி அம்மா. அப்புறம் இது வந்து லக்ஷ்மி அம்மன் கிட்ட வைக்கிறதுக்காக 2 யானை வந்து வாங்கியிருந்தேன். இது ஸ்டார்டிங்கில் இது வந்து நம்மளுக்கு முழுசாவே வெள்ளி கிடையாது. இதுக்குள்ளே வந்து உள்ள உடன் இது இருந்துட்டு வெளியே மட்டும்தான் வெள்ளியோட ஷீட் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எலிஃபேண்ட்ஸ் 2 வாங்கியிருக்கேன். ஆனால் இது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வேல்யூ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பார்க்கறதுக்கும் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா உட்டில் பண்ணது இல்லையா, உள்ள உட்டு இருக்கும், மேலே மட்டும்தான் அந்த வெள்ளி ஷீட் இருக்கும். இது வந்து மேலே ஒரு போர்வை போட்டிருக்கிற மாதிரி இருக்கும் யானை மேலே. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் 2 யானையுமே. இது வந்து அப்படியே மாற்றலை, நான் புதுசாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் கட்டியில். அது வந்து கொஞ்சம் வாங்கிறதுக்கு டைம் ஆகும். இப்போதைக்கு வந்து இந்த யானையை வச்சு தான் நான் அப்படியே வச்சிட்ருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்கிற ஒரு அகர்பத்தி ஸ்டாண்டு. என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி வேறு 2 டபுள் ஸ்டெப் இருக்கும் பார்த்தீங்களா, நார்மலில் அந்த இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து புதுசாக வந்திருக்கேன்ட்டு இது வாங்கியிருக்கேன். இது ஒரு அகர்பத்தி ஸ்டாண்டு. இது வந்து சின்னது குட்டியாக குடம் மாதிரி இருக்குது பாருங்கள், சொம்பு. இது நான் சாமிக்கு வந்து பால் ஏதாவது பிரசாதமாக வைக்கும்போது என்னன்னா இதை சின்ன சொம்பு வந்து வாங்கியிருக்கேன். இதுவும் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பஞ்சபாத்திரம். ஸோ எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நார்மலில் தான் இருக்குது. இது மேலே வந்து நம்ம பெருமாளோட நாமம் சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். இதுவும் கொஞ்ச நாளில் வந்து ஆன்டிக்கில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்போ மாற்றுவோன்னு. இது வந்து பஞ்சபாத்திரம். இது உத்தரணி சொல்லுவாங்கள்ல, உத்தரணி. இதுவும் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன், மெலிசா இந்த மாதிரி. அது மேலே ஜஸ்ட் கார்விங் வர மாதிரி இருக்குது. இது வந்து பஞ்சபாத்திரம். இது வந்து ஹாரதி காட்டுறது, கற்பூர ஹாரதி. இது நார்மலாக வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்குது என்கிட்ட. இதை பாருங்கள்,
இந்த மாதிரி ஸ்டாண்டாகவும் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் வந்து ஸ்பெஷல் பூஜை பண்ணுறப்போ என்னென்னா சாமி கிட்ட நம்ம ரெகுலர் பூஜை பண்ணுறப்போ அங்கேருந்து இங்கேருந்து அங்கே அப்படின்ட்டு எடுத்து ஓட முடியல. அதனால ரெகுலராக பண்ணுறதுல என்னென்னா இங்கே உடன் ஹேண்டில் இருக்கிற மாதிரி சரவணா ஸ்டோரில் இருந்தது. ஸோ இது வந்து வாங்கியிருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா பசங்க யாராவது ஹாரதி காட்டும்போது கூட அந்த அனல் வந்து கை மேலே படாமல் இருக்கும். இது வந்து சிம்பிளாக தான், இதில் சின்ன டிசைன் வர்ற மாதிரி வந்து அப்படியே எடுத்திருக்கேன். உடன் வந்து கற்பூர ஹாரதி ஸ்டாண்ட். இது வந்து ஸ்டாண்டு மாதிரி இந்த மாதிரி ஹேண்டில் மாதிரி வந்துட்டு எங்கள் 2 legs வந்துட்டு இது கப்பு சாம்பிராணி கொளுத்திக்கலாம், இல்லைன்னா கற்பூரம் ஏற்றிக்கலாம். ஸோ நான் 2 வாங்கியிருக்கேன். என்னென்னா பூஜையில் செப்பரேட்டாக ஸ்பெஷல் பூஜைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அப்படியே இந்த மாயலை வந்து பூஜை ரூமில் வந்து நான் மாட்டியிருப்பேன். இதை வந்து ஒரு மாயலையாக தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து கயிறு கட்டி தான் போடணும். இதுக்கு வந்து அவங்க செட்டாக கொடுக்கல எனக்கு. நான் வந்து எனக்கு எத்தனை தேவையோ அத்தனை மாயலை வந்து வாங்கியிருக்கேன். இது மேலே என்னென்னா சாமி படங்க வரைஞ்சிருக்கோம். இது பாருங்கள், ஒன்று வந்து நாமம் போட்டிருக்கு, ஒன்று விநாயகர் இருக்கும், ஒன்று வந்து லக்ஷ்மி அம்மன், சங்கு சக்கரம். நான் விநாயகர்து தான் இல்லை, அதனால நான் வந்து ஓம் இருக்கிற மாதிரி, சங்கு இருக்கிற மாதிரி, சக்கரம் இருக்கிற மாதிரி, அப்படி இந்த மாடல் மட்டும்தான் என் பூஜை அறையில் எத்தனை இலை வேணுமோ அத்தனை இலை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து நானே கொத்தி வச்சுருக்கேன். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். பூஜை அறையில் வந்து அரேஞ்ச் பண்ணுறப்போ நான் காட்டுறேன். இது வந்து மாயலை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இலை வந்து 7 grams 8 grams கிட்ட இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு பூஜை அறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 இலை கிட்ட தேவைப்படும், அந்த சைஸ் அளவு பார்த்து. ஸோ எனக்கு வந்து நான் கிட்டத்தட்ட நம்ம வாங்கும்போது என்னென்னா ஒரு 10,000 கிட்ட வந்துடும். நான் வாங்கும்போது ஒரு 10,000 கிட்ட வந்துச்சு. இதெல்லாம் தான் அந்த மாயலை. இதை தோரணம் மாதிரி கட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் என்னன்னா ரெகுலராக வந்து நம்ம சாமி அறையில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து பூஜை யூஸ் பண்ணுறது காட்டுறேன். இது வந்து கலச சொம்பு சொல்லுவாங்கள்ல. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது வந்து சின்னதாகவும் நார்மலில் ஒரு 150-200 கிராம் கிட்ட வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஆன்டிக்கில் மாற்றணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால வந்து இது லலிதா ஜுவல்லர்ஸில் வாங்கியிருந்தேன். நான் ஊரில் இருக்கும்போது நெல்லூரில் தான் வாங்கியிருந்தேன். லக்ஷ்மி அம்மா நல்லா அஷ்டலக்ஷ்மி இருப்பாங்க. எல்லாமே வெளியே வந்து எம்போஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கார்விங்கில் இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது மாடல் வந்து. அது இல்லாமல் நம்ம ஒரு குடம் மாதிரி இருக்கும். வந்து 550 கிராம் கிட்ட இருக்கு, ஒரு 1/2 kg இருக்கு. இது ரொம்ப வெயிட்டா இருந்தது. நான் வாங்கும்போது என்னன்னா அன்னைக்கு விலை வந்து 45,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஆனா இதுவே இப்போ வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்ட ஆயிடும். ஏன்னா 500 கிராம் கிட்ட இருக்குல்ல, 550-600 கிராம் கிட்ட இருக்கு. ஸோ இப்போ வந்து விலை அதிகமாகிட்டதால என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் அப்போ மாத்திட்டு இது வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 500-550 கிராம் கிட்ட இருக்கு. ஆன்டிக் கலச சொம்பு. இது நம்ம வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் கலச சொம்பு வைப்போம்ல, அதுக்காக வந்து வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் வரலட்சுமி அம்மன் நோம்பு பண்ணப்போ என்னன்னா நார்மலாக எல்லோ கலரில் அம்மன் ஃபேஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வாங்கி பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து அம்மனே வெள்ளி முகம் வாங்குற மாதிரி எனக்கு வந்து அமைஞ்சிருந்தாங்க. ஸோ அதனால இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே மட்டும்தான் இது ஆன்டிக்ல இருந்தது. நான் க்ளீன் பண்ணும்போது என்னன்னா அந்த ஆன்டிக் பாலிஷ் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஹாட் வாட்டரில் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் தெரியாமல் ஸ்டார்டிங்கில் வாங்கினப்போ. அதுக்கப்புறம் இது வந்து நார்மலாகவே மாறி இருக்கு. என்னன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த நகை இதெல்லாம் அம்மன் ஃபேஸ் மட்டும் பாருங்களேன், ரொம்ப ஷைனிங்காக எப்படி இருக்குன்னு. அப்படியே அம்மனோட முகத்தை பார்த்தாலும் சிரிச்ச மாதிரி இருக்காங்க பாருங்க. ஒரு அம்மன் ஃபேஸ் வந்து பார்த்த உடனே கலையாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து இந்த அம்மனை வந்து பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் அம்மன் ஃபேஸ் மட்டும் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி ரொம்ப கலையாக சிரிக்கிற மாதிரி இருந்தாங்க. அதனால உடனே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த அம்மனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, இந்த அம்மனை வந்து இனிமேல் மாற்றக்கூடாது. ஒரு வேளை வாங்கினாலும் நம்ம புதுசாக வேற வாங்கிக்கலாம், அவ்வளோதான். தவிர இந்த அம்மனை வந்து மாற்றக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு ஒரு இது. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் கலரில் நார்மலாக அம்மன் ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து எனக்கு யூஸ் பண்ணாமல் பக்கத்தில் வைக்க முடியல. அதனால என்னென்னா தினமும் என்னோட பூஜை அறையில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த அம்மனை அப்படியே பூஜை அறையில் வந்து ஒரு
ஸ்க்ரூவில் மாட்டி வச்சுட்டு தினமும் பூஜையில் அந்த அம்மா ஃபேஸ் இருக்கும். இந்த வெள்ளி அம்மனை வந்து வெறும் பூஜை டைமில் மட்டும்தான், இந்த வரலட்சுமி நோம்புக்கு மட்டும்தான் எடுத்து பூஜை பண்ணுவேன். இந்த சொம்புக்கும் அந்த அம்மனோட முகத்துக்கும் எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொருளாக வந்து சேர்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் அந்த சாமியும் நம்மளுக்கு துணையாக இருந்தால் ஒரு ஒரு சாமான் வந்து சேவிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் அம்மனோட முகம். இது ஒரு கிண்ணம். பசங்களுக்கு வந்து சின்ன வயசுல நம்ம சாப்பாடு ஏதாவது ஊட்டுறதுக்காகன்ட்டு வாங்குவோம் இல்லையா. எங்கள் பசங்களை அப்போ சின்ன வயசுல ஏதோ ஒரு கிண்ணம் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் ரொம்ப வளைஞ்சி போயிட்டு இருந்தது, லைட் வெயிட்டில் வாங்கியிருந்தோமா, அதனால வந்து கொஞ்சம் கட்டியமாக வாங்கிக்கலான்னு அது மாற்றிட்டு நான் இந்த கிண்ணத்தை வாங்கியிருக்கேன். இது வந்து பசங்க வளர்ந்துட்டாங்க இல்லையா, அதனால வந்து நான் சாமிக்கிட்ட பிரசாதம் வைக்கிறப்ப மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இது ஒரு பவுல்லையே வந்து இது வந்து ஒரு அண்டா மாதிரி இருக்கும். இது நக்ஷி ஒர்க் தான். வந்துட்டு கீழே வந்து லெக்ஸ் பாருங்க, ஒரு சப்போர்ட்டிங் லெக்ஸ் வந்து இருக்கு. இது கொஞ்சம் கிளீனிங்கும் நம்ம ஈஸியாக தான் இருக்கும். இங்கே மட்டும்தான் டிசைன் வந்திருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பாட் ஷேப்பில் இருக்கிற பிரசாத கிண்ணம். இதில் நம்ம கிட்ட வந்து 2 கிண்ணம் இருக்கு. ஒரு 5 கிண்ணம் கிட்ட வாங்கணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இப்போதைக்கு 2 கிண்ணம் மட்டும்தான் ஒரே மாதிரி வாங்க முடிஞ்சது. ஒன்று ஒன்றா சேவ் பண்ணி தான் வாங்கணும். இதுவும் சேம் ஒரே மாடலில் பாட் ஷேப்பில். அதுக்கப்புறம் இது வந்து 3 வந்து என்னது குங்குமம், மஞ்சள், அக்ஷித்தலு சொல்லுவாங்கள்ல, என்ன, இந்த 3 கிண்ணங்கள் ஒரே சைஸில் தான். இது 2 வந்து ஒரே மாடலில் இருக்கும், இது வந்து ஒரு மாடலில் இருக்கும். ஏன்னா இது வந்து எங்கள் அம்மா ஒன்று வாங்கி தந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் 2 வாங்கிக்கினேன். அதனால வந்து இது ஒரு மாடலில் இருக்கும், இது ஒரு மாடலில் இருக்கும். அப்புறம் இது 2 கிளாஸ் வந்து எங்கள் பசங்களுக்காக வாங்கியிருந்தேங்க. ஒன்று வந்து எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பூனும் இந்த கிளாஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது நார்மலாக தான் இருக்கும், ஜஸ்ட் அப்போது வாங்கியிருந்தாங்க பழைய கிளாஸ். இது வந்து சும்மா அது மேலே டிசைன் வந்திருக்கும், ரொம்ப பிளெயினாக தான் இருக்கும். இது பாருங்கள், கொஞ்சம் டெலிகேட்டாக தான் இருக்கும், ஏன்னா சொட்டை விழுத்து. கொஞ்சம் பெரிய சைஸ் கிளாஸு பசங்களுக்காக எங்கள் அம்மா வாங்கி தந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நான் ஹவிஷாக்காக, எங்கள் அம்மா அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் வாங்கியிருந்தாங்க. ஆனால் ஹவிஷாக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. இதில் வந்து எனாமல் பெயிண்ட் எல்லாம் வந்து பொம்மை படம்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி கப்பு மாதிரி வேணும்னு. நான் வந்து அந்த எனாமல் போயிடும்ன்ட்டு வெறும் அந்த இம்ப்ரெஷன் மட்டும் இருக்கிற மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா அதெல்லாம் போயிடும்மா, அப்புறம் வெயிட் இருக்கும்ல அப்படின்ட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து கப்பு டோரிமான் போட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வாங்கியிருந்தேன் பசங்களுக்கு. இதில் இது கிண்ணமும் ஸ்பூனும் ஒரே வாட்டி தான் வாங்கினேன். இது ஸ்பூன் கூட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். 10 கிராம் கிட்ட இருந்தது இந்த ஸ்பூன். 10-15 கிராம் கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பூஜையில் ஸ்பெஷல் பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஒரு சின்ன பொருள் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து பெரிய பொருளாக காட்ட போகிறேன். பூஜைக்கு பண்ணுறப்போ யூஸ் பண்ணுற பொருள். அதனால வந்து இதை கவரில் போட்டு வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கும். கவரில் போட்டு வைக்கிறதால என்னென்னா காற்று போகாமல் இருக்கிறதால நம்மளுக்கு கருப்பாக ஆகாது. அதனால வந்து இந்த கவரில் போட்டு தான் வைக்கணுன்ட்டு சில்வர் ஷாப்பில் அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து நான் வாங்கும்போது நான் நெல்லூரில் தான் வாங்கியிருந்தேன். அந்த அண்ணன் வந்து இந்த கவரில் போட்டு கொடுத்துருந்தாது. அதை அப்படியே நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இந்த கவர்லேயே போட்டு நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த கிண்ணம் வந்து பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு அது மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து தங்க இது போட்டிருந்தா தான் அது எச்சை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து பசங்களுக்குன்னு வாங்கினேன். ஆனால் சாமிக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பசங்களுக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் 350 கிராம் இருக்குது பாருங்கள். வெயிட்டும் அப்படியே இருக்குது அலையாமல். இதுக்கு ஸ்டாண்டு லெக்ஸ் பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் நார்மலாக தான் பிளெயினாக தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கும் டிசைன் வந்து இந்த கார்னரில் இந்த ஷேப் பாருங்களேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து நான் இந்த பிளேட் வந்து வாங்கியிருக்கேன். நடுவில் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கட்டிங்கில் சிஎன்சி கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசைன். இது ஒரு பிளேட்டு. இந்த இயர் வந்து பூஜைக்காக நான் வாங்கினது இது ஃப்ரூட் பவுல் சொல்லுவாங்க. நான் வந்து
வரலட்சுமி நோம்புக்கு பூ போட்டு வச்சுக்கலாம், இல்லை பழம் போட்டு வச்சுக்கலாம் அன்ட்டு தான் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து கீழே இதுக்கு வந்து லெக் வந்திருக்கும். இந்த ஷேப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் தான் பிரசாதக்கு நல்லா சேவ் பண்ணணும். அது பாருங்கள், இது அதே மாதிரி தான் இருக்கும், மஞ்சளும் சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கிறது. ஸோ இந்த ஷேப் நல்லா இருக்குது. இதே மாதிரி வந்து பிரசாதத்துக்கும் வாங்கினா க்ளீனிங்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் கிண்ணமும் நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரூட் பவுல். இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து 200 கிராம் கிட்ட ஆச்சு. ஸோ 200 கிராம் வந்து ரீசெண்டாக வாங்கினதால என்னென்னா 22,000 ரூபா கிட்ட ஆச்சு இந்த பவுலு. அதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டு. இது வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் பையனுக்காக சாப்பாடு ஊட்டுறதுக்காக வாங்கி தந்துருந்தாங்க இந்த பிளேட்டு. ஆனால் நான் வந்துட்டு அந்த பிளேட் கொஞ்சம் சின்ன சைஸில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ கொஞ்சம் எல்லாமே பெரிய சைஸாக வந்துட்டு இருக்குல்ல, அதனால என்னன்னா அந்த பிளேட் வந்து மாற்றிட்டு நான் கொஞ்சம் பெருசாகவே வாங்கியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு 300 கிராம் கிட்ட இருக்குது, 293. இதை பாருங்க அப்படியே இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கூட இருக்குது. இதுக்கு வந்து நம்ம கீழே லெக்ஸு வந்து இந்த விநாயகர் மாதிரி இருக்கும். அப்படியே இந்த இதை சுற்றி அப்படியே நக்ஷி ஒர்க் வந்துட்டு விநாயகர் வந்து இந்த பிளேட்டை வந்து மேலே கீழே லெக்ஸ் மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளேயும் வந்து கொஞ்சம் நம்ம இந்த லீஃப் மாடலில் வந்து சுற்றி இருக்குது. அந்த இங்கே வெளியே இருக்கிற வந்து இம்ப்ரெஷன் வந்து நம்மளுக்கு இங்கே உள்ளேயும் தெரியுது. ஸோ அதனால வந்து தட்டு ஃபுல்லாகவே டிசைன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் க்ளீனிங்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இதிலெல்லாம் அழுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ரீசெண்டாக வந்து ஜிஆர்டியில் வந்து நான் ஸ்கீம் வெள்ளி வாங்கறதுக்குன்ட்டு ஒரு ஸ்கீம் மாதிரி அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து வெள்ளியும் வாங்கலாம். ஏன்னா ஒரு 1000 ரூபாய் மாதத்துக்கு கட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தெரியாமலே ஒரு சேவ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 11,000 12,000 சேவ் ஆகுமா, அதில் வந்து நம்ம ஒரு பொருள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பன்னீர் சொம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளாக வாங்கணும் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ மொத்தத்தில் வந்து இப்போ ஜிஆர்டியில் வந்து வாங்கியிருந்தேன். இது ரீசெண்டாக தான். இதுலேயும் நம்மளுக்கு நக்ஷி ஒர்க் வந்துட்டு ரொம்ப டிசைன் எல்லாம் நல்லா கார்விங்காக இருக்கும் பாருங்கள். இது சுற்றி வந்து நார்மலாக என்னென்னா இப்படி பன்னீர் தெளிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குது. இதுவே நம்ம கிட்டத்தட்ட வந்து 150 கிராம் கிட்ட வந்துருக்கு. ஸோ அதனால வந்து நான் இதுவே வாங்கிட்டேன். இதுதான் பன்னீர் சொம்பு. இங்கே ஓப்பன் பண்ணோன்னா இங்கே வந்து பன்னீர் ஊற்றிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கல்யாணத்துக்கும் ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷனோ இல்லைன்னா இப்போ அம்மன் வரலட்சுமி நோம்புக்கோ இதில் பன்னீர் ஊற்றிட்டு அம்மன் மேலே இப்படி தெளிக்கலாம். ஃபங்க்ஷன்லேயும் தெளிப்பாங்க இல்லையா, நார்மலாக ஃபங்க்ஷனில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து வரலட்சுமி நோம்புக்கு அம்மனுக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் எனக்கு பொண்ணு இருக்கு இல்லையா, அதனால ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படும்ன்ட்டு. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லலாம், இதுதான் நம்மளோட குத்து விளக்கு காட்ட போகிறேன் இன்னைக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் குத்து விளக்கு, அதனால ரிமூவ் பண்ணி தான் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வெளியே எடுத்துடுறேன் இருங்க, ஏன்னா கவர் சவுண்டு வருது ரொம்ப. ஸோ இந்த குத்து விளக்கு வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து அன்னம் வர்ற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இதே தான் 5 முகம் விளக்கு. இதை நார்மலாக வேணும்னா நம்ம இப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஸ்டாண்டு பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஸ்டாண்டில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்டாண்டு சைஸ் வந்து சின்னதாக இருக்குன்னா அதை நிற்க மாட்டேங்கிறதுனால கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு இங்கே ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நடுவில் வர பார்ட்டு பாருங்களேன், இந்த நடுவில் பார்ட்டு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. என்னென்னா அந்த அது மேலே வந்திருக்கிற டிசைனும் அந்த கார்விங்கும் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து 3 பீசஸ் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்டு வர்ற மாதிரி இருக்கும் விளக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு 500 ரூபாய் 1/2 kg தான் கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ வந்து இது 800 கிராம்ஸ் இருக்குது, ஒன்று 400 கிராம் இருக்குது. ஸோ நம்ம இப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சிங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இதுக்கு வச்சு இப்படியே கூட யூஸ் பண்ணலாம், வைக்கலாம். ஸோ இது 2 குத்து விளக்கு வந்து பழைய குத்து விளக்கை மாற்றிட்டு நான் இந்த குத்து விளக்கு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து 3/4 கிலோ இருக்குது, 800 கிராம்ஸ் கிட்ட இருக்குது இந்த 2 விளக்கு. இதுதான் நம்மளோட பெரிய குத்து விளக்கு. இதை விட கொஞ்சம் ஆன்டிக்கில் வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் ஆன்டிக்கில் வந்து ரொம்ப விலை அதிகமாக போகுது. ஒரு நார்மல் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸே 1 lakh கிட்ட போகுது. இப்போ இதுவே நான் மாற்றின பிறகு நான் வாங்குறப்போ என்னென்னா 90,000 கிட்ட ஆச்சு, 90,000 ஆச்சு.
அப்புறம் வந்து பூஜையில் வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுறதுக்காக வெள்ளி வெத்தலைப்பாக்கும் அப்படியே பழங்கள் இல்லைன்னா வாழைப்பழம் சீப்பு வந்து 6 பழம் இருக்கிற மாதிரி இந்த சின்ன வெத்தலைப்பாக்கும் வாழைப்பழம் சீப்பும் கூட வாங்கியிருக்கேன். அப்படி வந்து இது ஒரு சின்ன தட்டு. என்கிட்ட வந்து இந்த துளசி மாடம் கூட இருந்தது வெள்ளியில், அது வந்து மாற்றிட்ட உடஞ்சிச்சுன்ட்டு அதை வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். சின்ன பிளேட் ஒன்று இருக்குது. அப்புறம் இது வந்து வெள்ளிப்பூக்கள், இதெல்லாம் வந்து வெள்ளிப்பூ 108 வெள்ளிப்பூ இருக்கும். இது வந்து அம்மனுக்கு இந்த 108 நாமம் படிப்போம் இல்லையா, அப்போ வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். சின்ன சைஸ் வெள்ளிப்பூ கோல்டு பாலிஷ் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வாங்கலாம், வேறு மாடல்ஸ் எல்லாம் இருக்குது, வாங்கலாம்னு நினச்சேன். என்னால் வாங்கவே முடியல. இது மட்டும்தான் அப்போது ஸ்டார்டிங்கில் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்கும் இப்படியே இந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பேன். டிமார்ட்டில் வாங்கின பாக்ஸ் பாருங்கள். 108 பூ நம்ம வாங்கும்போது என்னென்னா 110 கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு 2 பூ அதிகமாகவே கொடுப்பாங்க. ஒரு வேளை மிஸ் ஆனாலும் 108 நாமத்துக்காக அப்படின்ட்டு. ஸோ இதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்த்த வந்து நம்ம வெள்ளி கலெக்ஷன்ஸு. ஸோ ஒரு பொருளும் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெள்ளி பொருட்களோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல மறக்காதீங்க. என்னோட வெள்ளி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் உங்க கூட இந்த வெள்ளி கலெக்ஷனை உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு பொருளும் வெள்ளிக்கு பொருள் சேவ் பண்ணணும்ன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சில்வர் ஷாப்பிங்கு, சில்வர் கலெக்ஷன்ஸு, இந்த மாதிரி ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம். பாய்.